Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் நீங்க பார்க்க போறது வெண்பொங்கலும் தக்காளி சொஜ்ஜியும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை அரிசியும் சிறிபருப்பும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச அரிசி பருப்பு எடுத்துர்க்கேன். 2 ல இருந்து 3 மணி நேரத்துக்கு ஊற வெச்சுக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு சிறிபருப்பு எடுத்துர்க்கேன். நீங்க ஒரு கிளாஸ்க்கு வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்து அரைல இருந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு சிறிபருப்பு எடுத்துக்கலாம். பச்சை அரிசி 1 கிளாஸ் எடுத்துர்க்கேன். நான் 1.5 கிளாஸ் எடுத்துர்க்கறதால 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். இது குக்கர்ல செய்ய போறேன். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திக்கிறேன். தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், சீரகம் எடுத்துருக்கேன், மிளகு எடுத்துருக்கேன், இஞ்சி வந்து மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். குக்கர் வந்து ஒரு 4 விசில் வந்துடுச்சு. 4 விசிலுக்கு வச்சுக்கோங்க. மூணுலேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ இந்த குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக வந்து நீங்கள் எடுத்துருக்க எல்லாமே தாளித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி தாளித்ததை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, உங்களுக்கு சூடான வெண்பொங்கல் ரெடி. அடுத்ததாக பார்த்துக்கோங்க, தக்காளி சொஜ்ஜி எப்படின்னு பார்த்துக்கோங்க. வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 வெங்காயம் நான் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் அளவுக்கு தான் வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன். அடுத்ததாக 5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். காரம் இன்னும் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு இல்லைன்னா சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளிலையும் கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு வரும். இந்தளவுக்கு தண்ணி போதும். இப்போ குக்கரை வச்சுடுங்க. குக்கரை வச்சு விசில் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 விசில் விட்டுருக்கேன், போதும். இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க, உங்களுக்கு வந்து தக்காளி சொஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடான வெண்பொங்கலோட தக்காளி சொஜ்ஜியும் வச்சுருக்கேன். சாம்பார் நம்ம ஆல்ரெடி ரெசிபி நான் காமிச்சிருக்கேன். வேர்க்கடலை சட்னி, சொஜ்ஜி, உடச்சக்கடலை சட்னி. உடச்சக்கடலை சட்னி உங்களுக்கு தெரியலைன்னா நம்ம இன்ஸ்டன்ட் சட்னிஸில் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.